தமிழக அரசியல் வரலாற்றில் 1970கள் என்பது வெறும் அதிகார மாற்றத்திற்கான காலம் மட்டுமல்ல, அது ஒரு காலத்து உயிர் நண்பர்கள் இருவர் ஒருவரை ஒருவர் அரசியல் களத்தில் வீழ்த்த வியூகம் வகுத்த தசாப்தம். 1969இல் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கருணாநிதியை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்த தோள் கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஆனால் அந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 1972இல் தொடங்கிய அந்த பிரிவு 1976இல் ஒரு ஆட்சியையே கலைக்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது. அந்த நள்ளிரவு அரசியல் போரின் மையப்புள்ளிதான் சர்க்காரியா கமிஷன். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் சும்மா இருந்து விடவில்லை. கருணாநிதி அரசுக்கு எதிராக ஊழல் புகார்களை தனது கூர்மையான ஆயுதமாக மாற்றினார். 1969 முதல் 1976 வரையிலான ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் 28 முக்கிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு டெல்லிக்கு அனுப்பினார். இவை வெறும் புகார் அல்ல, கருணாநிதியின் அரசியல் எதிர்காலத்தையே குறிவைத்து எய்தப்பட்ட ஊழல் அம்புகள். 1975இல் அவசர நிலை பிரகடனம். நாடு முழுவதும் பதற்றம். தமிழகத்தில் கருணாநிதியின் ஆட்சிக்கு நெருக்கடி முற்றியது. 1976 ஜனவரி 31 அந்த நள்ளிரவில் திமுக ஆட்சி அதிரடியாக கலைக்கப்பட்டது. எம்ஜிஆர் கொடுத்த 28 புகார்களை விசாரிக்க இந்திரா காந்தி அரசால் நீதிபதி சர்க்காரியா தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த புகார்கள் என்னென்ன தெரியுமா? வீராணம் ஏரி திட்டம், பூச்சி மருந்து கொள்முதல் முறைகேடு, மேகலா மற்றும் அஞ்சுகம் பிக்சர்ஸ் தொடர்பான நிதி பரிமாற்றங்கள், கோபாலபுர இல்ல விரிவாக்கம் என அந்த பட்டியல் நீளமானது. இவை கருணாநிதிக்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்தன. ஆணையம் விசாரணையை முடித்து அறிக்கையை தாக்கல் செய்தது. 1978இல் எம்ஜிஆர் முதல்வராகவும் ஆனார். ஆனால் ஒரு மர்மம் மட்டும் இன்றும் விலகவில்லை. இவ்வளவு புகார்கள் இருந்தும் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையின் அடிப்படையில் திமுகவினர் எவருக்கும் சிறை தண்டனையோ அல்லது சட்ட ரீதியான முடக்கமோ ஏன் ஏற்படவில்லை? அரசியல் சூழல்களும் அடுத்தடுத்து வந்த ஆட்சி மாற்றங்களும் அந்த புகார்களை தேர்தல் காலத்து அரசியல் முழக்கங்களாக மட்டுமே மாற்றிவிட்டன. எம்ஜிஆர் எய்த அந்த 28 ஊழலம்புகள் கருணாநிதியை ஆட்சியிலிருந்து இறக்க உதவினவை தவிர அவரை சிறைக்கு அனுப்பவில்லை. இருப்பினும் தமிழக அரசியலில் ஊழல் விசாரணை என்ற கலாச்சாரத்தை தொடங்கி வைத்ததில் சர்க்காரியா கமிஷனுக்கு ஒரு நீங்காத இடமுண்டு.